அ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர். எக்ஸிபிஷன்ல எப்பவும் வருவாங்க. நம்மளோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எல்லாமே வந்து அவங்க செக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நம்மகிட்ட வாங்கணும்னு வந்து டிசைட் பண்ணிட்டு, எனக்கு முன்னாடியே வந்து இந்த மாரி ஆர்டர் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா வீட்ல வந்து பசங்கலாம் வந்து இதெல்லாம் ஆன்லைன்ல நெறைய கிடைக்குமே, இத விட இன்னும் கம்மி பிரைஸ்லயே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்புறம் அவங்க வந்து வேற 2, 3 வெண்டார்ஸ் கிட்ட, ரீசெல்லர் கிட்ட எல்லாம் வந்து கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிரைஸ் வந்து பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மறுபடியும் வந்து ஃபேமிலியுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு, நம்ம கிட்ட தான் ஆர்டர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. காரணம் என்னன்னா, நம்ம வந்து கிராஸ் மொதற்கொண்டு ஆர்டிசனுக்கு குடுத்து, நம்ம அவங்களுக்கு கூலி குடுத்து இத நம்ம எடுக்கிறதுனால, நம்மளோட பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளா இருக்கும். ஸோ நீங்க வந்து வேணும்னா நீங்க ஆர்டர் குடுக்கறதுக்கு முன்னாடி வேற யார்கிட்டயாவது கூட நீங்க கொட்டேஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம கிட்ட வரலாம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஆனா மார்க்கெட்ல வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்க்கு நெறைய வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், நமக்கு நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வெரைட்டீஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஆனா நம்ம கஸ்டமர் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியா தான் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராடக்ட்ட சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாரி உங்க வீட்லயும் ஃபங்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.